மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இனி ஒரு முனை தான், அது தாவேகா முனை மட்டும்தான். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவெல்லாம் கணக்கில் சேர்த்துக்க மாட்டீங்களா? இல்லை, எதிர்கட்சியாவது யாராவது ஆகலாமா, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராவது யாராவது ஆகலாமான்ற போட்டி வேணால் அவங்களுக்குள்ள வரலாம். நீங்கள் கூட வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களே இந்த மாதிரியான செயல்களை செய்ய விட்டு அவங்களுக்கு ஃபேவரிட்டிசம் பண்ண சொல்லி நீங்கள் காவலர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க. இதுதான் அவலத்துக்கான ஆட்சி. விஜய் அண்ணாவும் நம்மளுடைய தாவேகா அரசாங்கமும் வந்த உடனே என்ன பண்ணாங்க, 3 நாள் மாஸ் ஆக்ஷன் ஒன்று பண்ணினாங்க. ஞாபகம் இருக்கா? தெரியுமா? காவலர்கள் என்ன பண்ணினாங்க, 3500 பேருக்கு மேலே டெம்பரரி ரிமாண்ட், 800 பேருக்கு மேலே ரிமாண்ட், 300 பேருக்கு மேலே தேடப்படும் குற்றவாளிகள் சரண்டர், 418 ட்ரக் விநியோகஸ்தர்கள் அந்த ட்ரக் ரிலேட்டட் கிரைம்ஸில் இருக்கக்கூடிய. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அது எல்லாமே மாறி இருக்கு. ரொம்ப வெளிப்படையாக இந்த அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, யார் பண்ணினாலும் தண்டனை உண்டு, நாங்கள் காவல்துறையை ஃப்ரீ ஹேண்ட் தான் கொடுத்துருக்கோங்கிறத அரசாங்கம் சைடு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2வது, பார்ட்டி ஃபண்ட்ஸை ஒழிச்சிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்தோம், ரூரல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எல்லா டெவலப்மெண்டல் ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, கமிஷன்னு யாரும் கேட்டு போகக்கூடாதுங்கிறத இதோட எத்தனை மினிஸ்டர்ஸ் இது வரைக்கும் முன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் அத்துணை மினிஸ்டர்ஸுமே அதை முன் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் ரேட்டை விட ஜாஸ்தி விலைக்கு பவர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. அந்த டெண்டர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சோலார் பேனல் வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நடுவில் இருந்த கமிஷன்ஸு சிஸ்டத்தெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. இதுதான் சிஸ்டம் சேஞ்ச். இது மாதிரி எல்லா துறையிலையும் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் மைனிங் எடுத்திங்கன்னா எல்லாரும் போன வாட்டம் சொன்னது அதீதமாக மலைகளை வெட்டி கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, 20 நாள் தாங்க ஆகுது இந்த கவர்மெண்ட் இந்த 20 நாளில் 1/3 ஆஃப் தி குவாரியை மூடி இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகா ஆதரவாளரான டாக்டர் ராஜசேகர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வரும் நாட்களில் தமிழக அரசு அப்படிங்கிறது மும்முனை போட்டி தானா? தமிழக அரசியல் எங்கே மும்முனை இருக்கு? 3 முனை இருக்கா என்ன? இப்போ 3 முனை போட்டியில் தானே 26 எலெக்ஷன் நடந்தது. இனி ஒரு முனை தான், அது தாவேகா முனை மட்டும்தான். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவெல்லாம் கணக்கில் சேர்த்துக்க மாட்டீங்களா? இல்லை, எதிர்கட்சியாவது யாராவது ஆகலாமா, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராவது யாராவது ஆகலாமான்ற போட்டி வேணால் அவங்களுக்குள்ள வரலாம். இப்போ இந்த தடவை நடந்தது அப்படிங்கிறது அந்த விசில் விஜயனுடைய முகத்திற்காகவும் இனி வரும் நாட்கள்லையுமே இதுவுமே தொடரும் அப்படின்னா அது எப்படி? அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. இன்னைக்கு விழுந்த வாக்குகள் விசிலுக்காகவும் விஜய் அண்ணா அவர்களுடைய முகத்திற்காகவும்ங்கிறதும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்க மாதிரி இது சினிமாவுடைய பிம்பத்தினால, சினிமா கவர்ச்சியின் அந்த மாதிரியான வார்த்தைகளே அதீதமான வார்த்தை தான். அதெல்லாம் தேவையற்ற வார்த்தைகள். மக்களை நீங்க ரொம்ப பீலிட்டில் பண்ணக்கூடாதுங்கிற, மக்களை நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்பீடு பண்ணக்கூடாது. முதல்ல இந்த வாக்குகளும் இந்த வெற்றியும் மக்கள்னால வந்தது. மக்கள் பல வருஷமா இந்த வெற்றிக்காக ஏங்கியிருக்காங்க, இந்த மாற்றத்திற்காக மக்கள் ஏங்கியிருக்காங்க. உண்மையா இல்லையா? கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல, குறைஞ்சது நம்மளுடைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தது, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல இவர்களுக்கு மீதான அதிருப்தி மக்கள் கிட்ட அதீத அளவுல இருக்கு. அந்த அதிருப்தியும் அந்த மக்களுடைய ஆற்றாமையும் அதெல்லாம் சேரும் பொழுது விஜய்னு ஒரு நல்ல நபர் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய லக்ஸூரியஸ் லைஃப்பையும் விட்டு ஒருத்தர் இறங்கி இந்த மாதிரி சாமானியன்களெல்லாம் முன்னிறுத்தி
தானும் அதில் இருக்கும் பொழுது மக்கள் அவர் கையில் இதை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்களே ஒழிய இன்னமும் இது வந்து சினிமா கவர்ச்சின்னு சொன்னாங்கன்னா அது அவர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. மக்கள் அவளை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அப்படி மதிப்பிட்டீங்கன்னா இனி காலத்துக்கும் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஜெயிக்கக்கூடிய 1-2 சீட்டை கூட நீங்கள் விடத்துக்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிப்பீங்க. அப்புறம் ஏன் 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி தொடராது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க? அவருடைய எண்ணம் கெட்ட எண்ணம். இல்லை, நான் இங்கே இருக்கிறது மைனாரிட்டி தானே. சரி, அதனால கூட அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லட்டும், அது அவருடைய எண்ணம். இவங்க நிறைய சொன்னாங்க, பஸ் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, அது ஓகே. இப்போ சொன்னதை பேசலாம். 234 சீட்டு நிறுத்த முடியாது, ஜெயிக்க முடியாது, சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது, எவ்வளவோ சொன்னாங்க. எல்லாமே பொய்யாச்சுல. இதுவும் பொய்யாகும், இதுவும் நிச்சயமா பொய்யாகும். அண்ட் 52க்கு அப்புறம் 1952க்கு அப்புறம் தமிழ்நாடு இப்போதான் முறையாக ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டை பார்க்குது. எல்லாருக்கும் அதிகாரத்தில் பங்கு. இந்த அதிகாரத்தில் பங்குங்கிறது இன்னைக்கு தேவைக்காக கொடுக்கல. அவர் முதல் மாநாட்டிலேயே தலைவர் விஜய் அண்ணன் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க, விக்கிரவாண்டி மாநாடுல நினைக்கிறேன், யார் வந்தாலும் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மெஜாரிட்டி வாங்கியிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அதே எண்ணத்தில் தான் இப்போ ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இந்த ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குன்னும் பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய துர் எண்ணங்கள்லாம் நிறைவேறத்துக்கான சாத்தியக்கூறு கிடையாது. இப்போ பேசும்போது துர் எண்ணங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவரோட ட்விட்டர் பதிவில் தூய ஆட்சி கிடையாது, துயர ஆட்சி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. துயர ஆட்சி அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய இந்த சமூக அவலங்கள், கோயம்புத்தூரில் நடந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், தொடர் மின்வெட்டுகளாக இருக்கட்டும், இதை வச்சு வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அண்ட் நக்கீரன் கோபால் சாரனுடைய வீடியோவிலையுமே இதை வந்து நிறையா வந்து குறிப்பிட்டு சொல்லி, புலனாய்வு பத்திரிகையில் நான் அதனால மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து எந்த விதமான நகைச்சுவை நோக்கமும் இல்லை, அதனால வந்து சொல்கிறேன். துர் எண்ணம் இந்த பக்கம் அவர் சொன்ன வந்து துயர ஆட்சி. ஸோ எப்படி பார்க்கறது? நடக்கிறது தானே சொல்கிறாங்க. கடந்த ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒரு சின்ன கம்பேரிசனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். கடந்த ஆட்சியில் கிரைம்ஸ் நடந்தது அண்ட் ஒரு ரெகுலர் டிஜிபியே அப்பாயிண்ட் பண்ணாத ஒரு ஆட்சியை நம்ம பார்த்தோம். அது கடைசி 1.5 வருஷத்துக்கு மேலே ஒரு ரெகுலர் டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணால. ஒரு கேப்டன் இல்லாத டீம் மாதிரி தான் போலீஸ் இருந்தாங்க. 1. 2, போலீஸ் அவர்களுடைய வேலையை சரிவர செய்யறதுக்கான அதிகாரம் காவலர்களுக்கே வழங்கப்படலை. அதையும் நம்ம கண்கூடாக பார்த்தோம். சில மோசமான சம்பவங்களை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எடுத்திங்கன்னா, கைது பண்ணிவிட்டு அவனை சாயந்தரமே வெளியே விட்டு மறுநாள் போலீஸே போயிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அது மீடியாவில் இஷ்யூ ஆன உடனே எஃப்ஐஆரை லீக் பண்ணி, எவ்வளோ அசிங்கம்லாம் பண்ணி, அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணதுக்கான ப்ரெஸ்ஸுக்காரங்க மேலெல்லாம் வந்து விசாரணை நடக்குதுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இதை சைட்லைன் பண்ணி, அதுக்கப்புறம் யார் அந்த சார்னு வந்து அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணதுக்கு கவர்மெண்ட் போய் 25 லட்சம் ரூபா நஷ்ட ஈடு அந்த குழந்தைக்கு கொடுத்து, இந்த மாதிரியான அசிங்கமான சம்பவங்களை பார்த்தோம். போதை வஸ்துக்களுடைய சர்ஜ், அதிகப்படியான போதை வஸ்துக்களை தமிழகம் சந்திச்சது. யாரா இதுக்கு பின்னாடி இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க எல்லாம் குஜராத்னு கை காட்டும் பொழுது அங்கேருந்து ஒருத்தங்களை கை காட்டுறாங்க. யாரை? இங்கே இருந்தவரை, இவங்க கூடவே இருந்த ஜாஃபர் சாதிக்க. இந்த மாதிரியான அவலங்களையும் பார்த்தோம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரியான நாடுகளில் இவர் எக்ஸ்போர்ட், தேங்காய் துருவலுக்குள்ளே இதெல்லாம் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி 2000 கோடி மதிப்புள்ள போதை வஸ்துக்களை அங்கே பறிமுதல் பண்ணி அதன் மூலமாக அவரை இங்கே கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரியான அவலங்கள், நீங்கள் கூட வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களே இந்த மாதிரியான செயல்களை செய்ய விட்டு அவங்களுக்கு ஃபேவரிட்டிசம் பண்ண சொல்லி நீங்கள் காவலர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க. இதுதான் வந்து அவலத்துக்கான ஆட்சி. விஜய் அண்ணாவும் நம்மளுடைய தாவேக அரசாங்கமும் வந்த உடனே என்ன பண்ணாங்க? 3 நாள் மாஸ் ஆக்ஷன்னு ஒன்று பண்ணினாங்க. ஞாபகம் இருக்கா? தெரியுமா? காவலர்கள் என்ன பண்ணினாங்க? அவங்கள கூப்பிட்டு பேசினதா இருக்கட்டும், குற்றவாளிகள் வார்னிங், முன்னாடி இருந்த குற்றவாளிகளை கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர்களை வரவழைச்சு அவங்கள செக் பண்ணி அவங்கள வார்ன் பண்ணி அனுப்புனதா சொல்லி நடந்துட்டு தானே 3500 பேருக்கு மேலே டெம்பரரி ரிமாண்ட், 800 பேருக்கு மேலே ரிமாண்ட், 300 பேருக்கு மேலே தேடப்படும் குற்றவாளிகள் சரண்டர், 418 ட்ரக் விநியோகஸ்தர்கள், அந்த ட்ரக் ரிலேட்டட் கிரைம்ஸில் இருக்கக்கூடிய 418 பேர் கைது.
இது ரெகுலராக நடக்கக்கூடிய இந்த 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 மாதிரி குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான செக் பாயிண்ட். இதை காவல்துறை பண்ணுச்சு கடந்த 5 ஆண்டுகளில், பண்ணலை, இப்போ பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இதை தாண்டி நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கு போலீஸை வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது. அவங்களுடைய லாவை ப்ரொசீஜர் படி அவங்கள பண்ண விடுறாங்க. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. கோவை சம்பவத்தை எடுத்திங்கன்னா 24 மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ப்ரொசீஜராக பண்ணிவிட்டு சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதெல்லாம் போன வாட்டி நடக்கலை. உதாரணத்துக்கு நீங்கள் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை எடுத்திங்கன்னா காவலர்களை விட்டு அந்த பேரண்ட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. யாருனால? சில ஆட்சியில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளுடைய முகமையினால அந்த பேரண்ட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கேஸு சிபிஐக்கு போனோன்னு அந்த பேரண்ட்ஸ் வந்து வழக்கு தாக்கல் பண்ண போது கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணுறீங்க. இது சட்டப்படி நடத்துறதுக்கான சாத்தியக்கூறு இந்த இடத்துல ஸ்கோப்பே இல்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அது எல்லாமே மாறி இருக்கு. ரொம்ப வெளிப்படையாக இந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, யார் பண்ணினாலும் தண்டனை உண்டு, நாங்கள் வந்து காவல்துறையை வந்து ஃப்ரீ ஹேண்ட் தான் கொடுத்துருக்கோங்கிறத அரசாங்கம் சைடு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பார்ட்டி ஃபண்ட்ஸை ஒழிச்சிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இருந்தும் பார்ட்டி ஃபண்ட்ஸ், சிஎம்டிஏ ஆகட்டும், ரூரல் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எல்லா டெவலப்மெண்டல் ஃபண்ட்ஸும் பார்ட்டி ஃபண்டு, கமிஷன்னு யாரும் கேட்டு போகக்கூடாதுங்கிறத இதோட எத்தனை மினிஸ்டர்ஸ் இது வரைக்கும் முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் அத்துணை மினிஸ்டர்ஸுமே அதை முன் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை ரொம்ப கரைப்படுத்தி அந்த சிஸ்டத்தை இயங்க விடாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் கரண்ட் கேட்டதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இபி இஷ்யூவே எவ்வளோ கிளியர் கட்டாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் கோடி கடன் இருக்குது. 1,40,000 ஊழியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 70,000 ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. துறை ரீதி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அண்ட் அது இன்னும் தொடரும். அது பழைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அமைச்சர்களானாலும் இது தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி ஏற்கனவே ஹையஸ்ட் ரேட்க்கு, அதிக விலைக்கு, மார்க்கெட் ரேட்டை விட ஜாஸ்தி விலைக்கு பவர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. அந்த டெண்டர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சோலார் பேனல் வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நடுவில் இருந்த கமிஷன்ஸு சிஸ்டத்தெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. இதுதான் சிஸ்டம் சேஞ்ச். இது மாதிரி எல்லா துறையிலையும் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் மைனிங் எடுத்தீங்கன்னா எல்லாரும் போன வாட்டம் சொன்னது வந்து அதீதமாக மலைகளை வெட்டி கொள்ளையடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, வந்து 20 நாள் தாங்க ஆகுது இந்த கவர்மெண்ட் வந்து. இந்த 20 நாளில் 1/3 ஆஃப் தி குவாரியை வந்து மூடியிருக்காங்க. எல்லா குவாரியும் ஸ்க்ரூட்டனி பண்ணியிருக்காங்க. 2000 பேர் கொண்ட டீம் போட்டு அத்தனை குவாரியையும் செக்கிங்கில் வச்சுருக்கிறாங்க. ஸ்மக்லிங் எங்கேயும் நடக்கக்கூடாதுங்கிறத கண்கொத்தி பாம்பாக பார்க்கறதுக்கான அதிகாரத்தை அதிகாரிகள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, உங்கள் சைட்லேருந்து வரக்கூடிய கிம்பளமும் கமிஷன்களும் எங்களுக்கு தேவையில்லைங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யூ நேம் எனி டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னால் சொல்ல முடியும். இதுதான் அந்த சிஸ்டம் சேஞ்ச். நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது மக்களுக்கு நல்லா தெளிவாக புரியுது. இவங்க இதில் எதையாவது ஒரு சாயத்தை பூசி, இதை ஒரு பெயிண்ட் அடித்து, இதில் வந்து ஒரு கேயாஸை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தட் இஸ் தேர் ஃபால்ட். இட் இஸ் கோயிங் டு ஹிட் தெம் பேட். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. தேங்க்யூ. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.